Welcome to Jesus God Palace in the name of Jesus. நாம் இப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோமாக. நாம் எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமை அடைவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் தூயோரே, துதிக்கி பாக்கிறரே, மகிமையானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் மாற்றுமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் அற்புதர் எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே, நீர் அற்புதர் மகத்துவமானவரே, நீர் அற்புதர் பரிசுத்த தேவனே, நீர் அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் மாற்றுமை நிறைந்த தேவனே, நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அற்புதர் அதிசயமான தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஹல்லேலூயா நிறைவு அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் சமாதானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனேமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமத்தை உடைய தேவாதி தேவனேமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய தேவனேமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, எங்கள் துதிகளில் பிரியமாயிருக்கிற தேவாதி தேவனேமே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனேமே ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லாமல் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனேமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாற்றுமை நிறைந்த தேவன் நீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையின் அடைக்கலம் நீர். ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம குடும்ப தலைவர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவம் மாற்றுமை நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயமானவர் அவர், அதிசய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம், நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேக நாதன் அபிஷேகத்தால் நம்மை இப்போதும் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவருடைய அளவில்லா அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே, அக்னி மயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்னியால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, விடுதலையின் நாயகன் அவர். நம்முடைய வாழ்க்கையின் நாயகன், நம்முடைய வாழ்க்கையின் விடுதலை அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்த விடுதலையின் நாயகன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம். அந்தகார பிடிகளில் சிக்கி தவித்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்ட தேவன், மீட்பர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பின் நாயகன் அவர், ரட்சகர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வலோகத்தில் தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றுமை நிறைந்தவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரலோக தேவன் அவர். பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவன் நதியுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் நதி அவர், நம்முடைய வாழ்க்கை ஜீவன் நதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவன் நதியே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் வல்லமை நிறைந்த கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் பிரியமாயிருக்கிற எங்கள் தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பரவர், நம்முடைய வாழ்க்கையின் மேய்ப்பரவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தினம் குறைவின்றி போஷிப்புகளை தருகிற மேய்ப்பரவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சகரே அவர், நம்முடைய ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீட்ட தேவனே, எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம் அவர், நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம். உயர்ந்தவர், உன்னதர்,
சிறந்தவர் ஹalleluya எங்கள் உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியாய் அசைவாடிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஹalleluya ஹalleluya எங்கள் பாவ சாபங்களை ஏற்று சிலுவையில் எங்கள் பாவ சாபங்களை சுமந்து தேக்க தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya நித்திய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்தவரே ஹalleluya உம்முடைய நுகத்தாலயங்களை எங்கள் பாவங்களை எல்லாம் தேக்கி எங்களுக்கு சமாதானத்தை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே வல்ல மீட்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நல்ல மேய்ப்பர் ஹalleluya 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 கொல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரங்களில் நம்மை கொண்டு செல்கிற தேவாதி தேவன் ஹalleluya கரங்களில் ஏந்தி நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம் கண்ணின் மணிபோல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் வல்ல மேய்ப்பர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் நித்திய ஜீவ பாதையை காண்பித்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஜீவ அப்பதே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவரால் எண்ணி பரலோகம் இல்லை என்று சொன்னவரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya என்னால் எண்ணி பரலோகம் செல்ல முடியாது என் வழி எங்கே பரலோகம் இல்லை என்று சொன்ன தேவாதி தேவனே பரலோகத்தின் வழிகளை உங்களுக்கு காண்பித்த தேவனே ஒரு மருத்துவமான வழிகளை காண்பித்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அற்புத மகத்துவம் கர்த்தத்துவம் நிறைந்த எங்கள் ராஜாவே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு நாதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நன்மைகளின் நாயகன் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் நன்மைகளின் நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அற்புதர் எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய ஆராதனைக்குரியவர் ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya நித்தம் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற பரிசுத்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பேருவீன்கள் சேராவீன்களாக பரிசுத்தர் அவர் ஹalleluya சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் ஹalleluya 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 யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எல் ஷடாய் ஹalleluya உமது தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே ஹalleluya உமது தேவ ரத்தத்தால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 உமது தேவ ரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக ஜீவ ரத்தத்தை சிந்தினீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவ நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவ அப்பமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நன்மைகளின் நாயகனே எங்கள் கல்வாரி நாயகனே ஹalleluya ஹalleluya எங்களுக்காக எங்கள் பாவ சாபங்களுக்காக நீர் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே ஹalleluya ஹalleluya எங்கள் மீட்பரே ஸ்தோத்திரம் எங்கள் ரட்சகர் ஹalleluya ஜீவ அப்பமே பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வார்த்தைகளின் வடிவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமான தேவனவர் அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்தாரே ஹalleluya ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் நம்மளை கரப்பிடித்து நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதியே எங்கள் துதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கை பாத்திரரே மகத்துவமானவரே வெற்றி சிறந்தவரே ஹalleluya 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 சர்வ சிருஷ்டியரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டியரவர் சிருஷ்டி கர்த்தா ஹalleluya 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 எங்கெங்கும் ஜீவனோடு இருக்கிற தேவனே ஹalleluya இதோ நான் மரித்தேன் ஆனால் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவனே ஹalleluya எங்கள் பாவங்களுக்காக மரித்து எங்களை மீட்கும்படி ஜீவனோடு வந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் உங்கள் ஜீவ ரத்தத்தால் எங்களை மீட்கவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களுக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட தேவாதி தேவனே எங்கள் மீது எவ்வளவு இரக்கம் கொண்டீர் ஹalleluya அவன் நம் மீது கொண்ட இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம் எல்லாம் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர்
ஹalleluya 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 மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அற்புதம் அற்புதம். அவர் கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். அவரே வழி, அவரே நம்முடைய ஜீவன், அவரே நம்முடைய வாழ்க்கையின் வழி. ஹalleluya 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 நித்திய ஜீவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் வழியையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியம் ஜீவனும் வழியுமாகிய தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அபிஷேகநாதனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம் மீது அன்பு கொண்டவர், நம் மீது எவ்வளவு கீழ்மை கொண்டவர். ஹalleluya நமக்காக ஹalleluya நம்முடைய கஷ்டங்களுக்காக நம்மை மீட்ட தேவன், நம்முடைய கஷ்டங்களை நம்மளை ஒடுக்கப்பட்டவர் வாழ்க்கையை கண்டு நம்மை மீட்டு நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனை சோதரிப்போம். ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அவர் ஒருவரே. கிறிஸ்துவனால் எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படும். ஹalleluya ஹalleluya அவருடைய நமத்தால் எல்லா குறைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக்கப்படும். ஹalleluya இயேசுவே சோதரிக்கிறோம். ஹalleluya எங்கள் கல்வாரி நாயகனே, ஹalleluya நன்மைகளின் நாயகனே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் புகழ்ச்சிக்குரியவர் நீரே. ஹalleluya ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரம் நீர் மாத்திரமே. ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரமே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதம் அற்புதம் நம்முடைய கர்த்தர் ஆராதனைக்குரிய கர்த்தர் அற்புதம் அற்புதம். ஹalleluya வல்ல மீட்பர். ஹalleluya ஹalleluya எல் ஷடாய் எல் ரோயியுமே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனே, ஜீவ நதியே, ஜீவ ஊட்டாக எங்கள் வாழ்க்கையில் வந்த திராட்சை செடியே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya 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 இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நாம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஆவியாகிய தேவன் ஹalleluya ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே இப்போதும் குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஹalleluya துதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் நமக்காக எதையும் செய்ய வல்ல மீட்பர். ஹalleluya 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 வல்லவரே சோதரிக்கிறோம். ஹalleluya எங்கள் ரட்சகரே. ஹalleluya ரட்சிப்பின் தேவனே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya எங்கள் கல்வாரி நாயகனே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் ஒளியே சோதரிக்கிறோம். ஹalleluya சத்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவாதி தேவனே சோதரிக்கிறோம். ஹalleluya நித்திய ஜீவ பாதையை காண்பித்தேனே. ஹalleluya 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 நித்தியத்தை குறித்து எங்களுக்கு கற்று தந்தீரே. ஹalleluya ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீரே. உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் வாழ்க்கையின் ஒளியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya தேவனே உங்கள் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் ரட்சகரே ரட்சிப்பின் தேவனே யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நீரே. ஹalleluya ஹalleluya யெகோவா ராப்பா யெகோவா ஷாலோம். ஹalleluya 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 யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya உமது கர்த்தத்துவங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் ஜீவாதிபதியே. ஹalleluya எங்களுக்கு ஜீவன் தந்தவரே. ஹalleluya உமது ரத்தத்தால் மீட்டவரே. ஹalleluya 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 எங்கள் சுவாசமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya இப்போது நாம் அல்லேலியா பாடலை பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் அல்லேலியா பாடல். அல்லேலுயா 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 நித்திய பிதாவே அல்லேலுயா வல்லமை தேவா அல்லேலுயா நித்திய
பிதாவே அல்லேலூயா, வல்லமை தேவா அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா, ராஜாதி ராஜா அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா, ராஜாதி ராஜா அல்லேலூயா, 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 கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா, மகிமையின் தேவா அல்லேலூயா, கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா, மகிமையின் தேவா அல்லேலூயா, மாட்சிமை ஒளியே அல்லேலூயா, அற்புத தேவா அல்லேலூயா, மாட்சிமை ஒளியே அல்லேலூயா, அற்புத தேவா அல்லேலூயா, 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 ஆனந்த ரூபா அல்லேலூயா, அதிசய கர்த்தா அல்லேலூயா, ஆனந்த ரூபா அல்லேலூயா, அதிசய கர்த்தா அல்லேலூயா, மகிமையின் மகிமா அல்லேலூயா, சிருஷ்டிநாதா அல்லேலூயா, மகிமையின் மகிமா அல்லேலூயா, சிருஷ்டிநாதா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 31 வசனங்கள் இருக்கிறது. 16 முதல் 31 வரை. யாத்திராகமம் 16 முதல் 31 வரை எல்லோரும் ஒரு சேர்ந்து வாசியுங்கள். பைபிள் எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வாசியுங்கள். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். மோசே தன் மகனாகிய இஸ்ரவேலிடத்திற்கு வந்து, நான் எகிப்திலிருக்கிற என் சகோதரத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய்வாரும் என்றான். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேலே ஏற்றிக் கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்தவன் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேர்த்த புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன். அவரை விடமாட்டேன் என்பாராயில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேர்த்த புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று என்றார். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விடுத்த சேதனத்தின் நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போய் என்றார். அவன் போய் தேவபர்வத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்கள்
காண்பிப்பதையும் அவர் அடையாளங்களை காண்பது எப்படி அவர்கள் நம்புவார்கள் என்று கேட்டபோது அவர் அடையாளங்களை காண்பிப்பதையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக அந்த நாமம் உம்முடைய நாமம் உன்னை அனுப்பினது அவருடைய நாமம் என்னவென்று கேட்டால் முற்புறாக்கள் ஆராதித்த தேவனாகிய கர்த்தர் என்ற நாமம் உடைய தேவன் என்று சொல்ல அவர் சொன்னார் என்று நாம் பார்த்தோம். இப்போது மோசே என்ன பண்ணுகிறார்? அவர் கையில் ஒரு கோழியின் தேவன் கொடுத்தார். இப்போது மோசே என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய மாமனாரிடத்தில் போய் நான் எகிப்து தேசத்துக்கு செல்ல வேண்டும், எதற்காக என்னுடைய ஜனமாகிய என்னுடைய சகோதரர்கள் இப்போதும் நன்றாக விரோதிக்கிறார்களா என்று நான் அவர்களையும் பார்த்து வர வேண்டும், அதற்காக என்னை அனுப்ப அனுமதி தாரும் என்று தன்னுடைய மாமனாகிய எத்ரோவிடத்தில் அவர் கேட்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறார்? நீ சென்று வா, நலமாக சென்று வா என்று சொல்ல அவரும் என்ன பண்ணுவார்? தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு அந்த காலத்தில் கழுதையை மேல் ஏறி போவார்கள் சவாரி. அந்த வசதிகள் இல்லை. அப்ப கழுதையின் மேலாக ஏறி அவர்கள் பிள்ளை மனைவி அவனாக அவர்களுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் எகிப்து தேசம் நோக்கி பிரயாணம் செய்கிறார்கள். அடுத்ததாக மக்கள் மோசையோடு மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தை என்றால், அங்கே செல்லும் போது பார்வோனோடு நீ பார்வோனை சந்திக்க வேண்டும் என்றும் சந்தித்து என்ன சொல்ல வேண்டும்? என்னுடைய ஜனத்தை, அதாவது கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனமாகிய சிரேஷ்ட புத்திரர் என்று நாம் யாரை சொல்லுவோம்? குடும்பத்தில் உள்ள சொந்த மகன்களை பார்த்து சொல்வதுதான் சிரேஷ்ட புத்திரர்கள். அந்த உரிமை, சிரேஷ்ட புத்திரர் உரிமை, அந்த உரிமை என்னுடைய ஜனத்துக்கு அந்த அப்பா அவர்கள் பிள்ளையும் தேவனாகிய கர்த்தர் தகப்பன் நம்ம அப்பா மகன் என்கிற உரிமை உடையவர்கள், அந்த பந்தம் உடையவர்களாக இருப்பதனால் என்னுடைய மகன்களை நீ அனுப்ப வேண்டும் என்று தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று நீ பார்வோனோடு சொல்ல வேண்டும். ஆனால் பார்வோன் என்ன செய்வான்? முதலாவதாக அங்கே அனுப்ப மறுப்பான். அப்படி என்னுடைய சிரேஷ்ட புத்திர மகன்களை அனுப்பதே என்னுடைய ஜனத்தை நீ அனுப்ப தவறும் போது உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன் என்று அவனுக்கு எச்சரிக்கையை சொல்லி என்று அனுப்புகிறார். அப்புறம் அதற்கு பின்பாடு அவர் ஆண்டவரோடு தேவன் அங்கே சந்திக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், மோசே இங்கே வந்து கொண்டிருக்கிறார், நீ மோசையை எதிர்கொண்டு செல்லுது. தேவன் அதுக்கு முன்பாக மோசையோடு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? மோசை முதலில் தயங்கினான். என்ன சொன்னால், நான் நல்ல வாக்கு இல்லாதவன், சிக்குவாய் அதை வந்த நாவு உள்ளவன், அதனால் நான் எப்படி பேசுவேன் என்று தேவனோடு சொல்லும் போது தேவன் அங்கே என்ன சொன்னார்? நான் உன் வாயோடும் உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனோடும் இருந்து நான் அங்கே பேசுவேன் என்று. இப்போது தேவன் ஆரோனை சந்திக்கிறார். ஆரோனோடு என்ன சொல்கிறார்? உன்னுடைய சகோதரனாகிய மோசே வந்து கொண்டிருக்கிறார், நீ எதிர்கொண்டு செல் என்று சொல்ல இவனும் தன்னுடைய சகோதரனை சந்திக்கும்படியாக அங்கே அவன் கடந்து வருகிறான் தேவ பர்வதத்தை. அவனை பார்த்ததும் அவன் என்ன பண்ணுகிறான்? கட்டி அணைத்து சுத்தம் செய்கிறார்கள். மோசே தன்னுடைய ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் மோசேக்கு சொன்ன எல்லாவற்றையும் ஆரோனிடம் இப்போது எடுத்து சொல்லுவான். அந்த அடையாளங்களை காமிக்கிறான். அடுத்ததாக ஆரோனும் மோசையுமாக சேர்ந்து அந்த ஜனத்தின் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தின் மூப்பர்களை சந்தித்து அந்த அடையாளங்களை காமிக்கிறார்கள். என்ன அடையாளம்? மோசேயிடம் தேவன் ஒரு கோலை கொடுத்தார் அல்லவா? அந்த கோலை என்ன பண்ணான் மோசே? முதலாவதாக ஆண்டவர் சொன்னால் இதை கீழே போடுறது, கீழே போடு என்று சொன்னதும் அது சர்ப்பமாக மாறியது. அடுத்ததாக தொட்டதும் அது என்ன ஆயிடுச்சு? அதன் வாழை பிடித்ததும் அது மீண்டும் கோலாக மாறியது. அதே போல தன்னுடைய கையை எங்க போட வச்சிருந்தார்? துணிக்குள் அங்கே வை என்று சொன்ன போது அவன் வைத்தான், அவனுடைய கை வெண்குஷ்டமாக மாறியது. திரும்பியும் அவன் கையை போட்ட போது என்ன ஆயிடுது? சாதாரண கையாக மாறியது. அதிலேயே அவர்கள் நம்பவில்லை என்றால் என்ன அற்புதம் காமிக்க சொன்னார்? ஆற்று தண்ணீரை எடுத்து வெட்டாந்தரையில் நீ ஊற்று, அப்போது அது ரத்தமாக மாறும். அதை பார்த்ததும் இந்த அடையாளங்களை பார்த்ததும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் நம்புவார்கள், கர்த்தராகிய தேவன் தான் அனுப்பி இருக்கிறார், நம்முடைய முற்புறாக்களின் தேவனாகிய கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் என்று அவர்கள் நம்புவார்கள் என்று அனுப்பிவிட்டார். இப்போதும் அவர்கள் மூப்பரோடு சந்தித்து அவர்களோடு இந்த காரியங்களை சொல்லும் போது தன்னுடைய ஜனங்களை எல்லாம் வைத்து இவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் சொல்கிறார்கள். என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் நம்முடைய கர்த்தர் இப்போது நம்முடைய கூக்குரல்களை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. என்ன கூக்குரல்? அந்த எகிப்து மக்கள் வந்து எகிப்து தேசத்துக்கு ராஜா வந்து அவர்களை கொடுமைப்படுத்தியது, அவர்களை ஒடுக்கினது, அந்த எகிப்து ஜனங்களை வைத்து கொடுமைப்படுத்தினது, அவர்களுக்கு அடிமையாக சுமை தூக்குற வேலை, கொடுமையிலும் கொடுமையான பாரங்களை ஏற்றியது. இப்போது அந்த நேரத்தில் அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்? தேவனை நோக்கி கதறியது. இதையெல்லாம் நம்முடைய தேவன் கேட்டார். இப்போது மோசையை தேவன் அனுப்புகிற நேரம் அந்த ராஜா இறந்து போனார். அப்ப மோசையோடு தேவன் சொல்லுகிறார், உனக்கு எதிராக இருந்த எல்லா
வசனங்களும் அங்கே மதித்து போனார்கள். இப்போது நீ தைரியமாய் செல்லென்றுதான் தேவன் அனுப்புகிறார். கடுமையாக மோசே இங்க வந்து தன்னுடைய ஜனத்தை சந்தித்து தேவன் தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் சொல்லும் போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்? தலை குனிந்து தேவனை வணங்குகிறார்கள். ஏன்? தேவன் நம்ம மீது எவ்வளவு மோசமாய் இருந்திருக்கிறார். நம்முடைய மூதாதைகளின் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு மோசமாய் இருந்திருக்கிறார் என்று நம்முடைய விண்ணப்பங்கள், நம்ம கதறல், நம்முடைய கண்ணீரை நாம் ஒடுக்கப்பட்டு கதறிய கதறலை எல்லாம் கேட்டிருக்கிறார் என்று அவர்கள் தேவனுக்கு முன்பாக தலை குனிந்து அவரை தொழுது கொண்டார்கள். பாருங்கள், நாம் எப்போதெல்லாம் ஒடுக்கப்படுகிறோமோ இந்த அதிகாரத்தில் இந்த வசனங்களில் நாம் பார்க்கும் போது ஒரு மனுஷர்களால் அல்லனா பிற மனுஷர்களால் நாம் எப்போதெல்லாம் ஒடுக்கப்படுகிறோமோ அப்போது நாம் தேவனை மட்டும் நோக்கி நாம் கண்ணீர் விட்டு கதறும் போது தேவன் தன்னுடைய கையை அங்கே நீட்டுகிறவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அவர் ஒடுக்குகிறவர்களாக இருக்கிறார். அவர் அவர்களை சங்காரம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மீது தன்னுடைய ஜனத்தின் மீது, அவரை தொழுது கொள்கிற ஜனத்தின் மீது, தன்னை ஆராதிக்கிற ஜனத்தின் மீது, அவரை பணிந்து கொள்கிற ஜனத்தின் மீது இவர்கள் பாருங்கள், கர்த்தராகிய தேவன் நம் மீது நோக்கமாயிருந்தார், நம்முடைய கண்ணீரை கண்டார், நம்முடைய கதவலை கேட்டார் என்று சொன்னதும் அவர் மீது நன்றி உணர்வு உள்ளவர்களாக அவரை பணிந்து கொண்டார்கள். நாமும் தேவனை எப்போதும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து கொள்ளுதல் என்றால் பயபக்திக்குரியது. அந்த பயபக்தியோடு நாம் தேவனை பணிந்து கொள்ளும் போது அவருக்கு மகா விருப்பமாக இருக்கிறது. அதன்படியாக அந்த பயபக்தியை நாம் எப்போதும் தேவனுக்கு முன்பாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக நாமே எப்போதும் ஏறெடுக்கலாம் தண்ணீர் தானே சோழி தருகிற ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை நாம எப்படி தேவனுக்கு பிரியமா இருந்தோம்? காலையில எழும்புறது தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா? நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அன்றைய நாளை நாம் கடந்து செல்லும் போது, அந்த நாட்களில் கடந்து செல்லும் போது அது நம்முடைய வாழ்க்கை ஒரு சமாதானம் நிறைந்ததாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக, ஒரு தைரியம் நிறைந்ததாக, எல்லாருக்கும் முன்பாக ஒரு தைரியம் உள்ளவர்களாக நாம் கடந்து செல்ல முடியும். அவருடைய பிரசனம் நம்மை சூழ்ந்திருப்பதனால், அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்திருப்பதனால் நாம் அவ்வாறாக கடந்து செல்ல முடியும். அந்த மகிமையை நாம் பெற்றுக் கொண்டோமா என்று சோதித்து அறிய வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனமகிழ்ச்சி, அவருடைய மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொண்டோமா? நாம் எப்போதும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருப்பதுதான் தேவனுடைய விருப்பம். அவரை நாம் அண்டிக் கொள்ளும் போது அந்த மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்கிறோம், சமாதானத்தை பெற்றுக்கிறோம். அவருடைய அன்பில் நிலைத்திருந்தோமா? நம்முடைய வார்த்தைகள், நாம் பேசிய வார்த்தைகள் சரியாக இருந்ததா? தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? நாம் எப்போதும் தேவனைத்தான் பிரியப்படுத்த வேண்டும். இவ்வளவு மனுஷர்கள் யாரையும் நம்மால் பிரியப்படுத்த முடியாது. எத்தனைதான் திருப்திப்படுத்த போனாலும் அது திருப்தி ஆகாது. எப்போதும் குறைவு என்ற ஒன்றே வந்து கொண்டிருக்கும். ஆகையால் நமக்கு நம்முடைய தேவனை திருப்திப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். இது எதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அதில் நாம் ஒப்புரவாய்க்கொண்டு நம்மை நாமே பரிசுத்தமாக மாற்றிக் கொள்வோமாக. சுரத்திரமானவரே ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம எப்போது ஏறெடுக்கிறார் அந்த வியாதிகளுக்காக, வியாதிகள் மட்டுமின்றி நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற குறைபாடுகள், என்னென்ன சீர் செய்யாமல் இருக்கிறதோ, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுடைய சீர்கேடுகள் எல்லாவற்றையும், சீர்கேடுகள் கீழ்ப்படியாமல் இருப்பார்கள், பெற்றோர்களுக்கு சமாதான குறைச்சலை கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள், அல்லனா சபைகளுக்கு செல்லாமல் இருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள், இல்லையானால் ஜெபிக்காத பிள்ளைகளாக இருப்பார்கள். யாரையானாலும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான புருஷர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சிலுவை பாதத்தில் இப்போது வைங்கள். ஒரு நிமிஷம் நாம் அதற்காக ஜெபிப்போம். எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து, என்னெல்லாம் நினைவு கூர்ந்து, கடன் பிரச்சனையா இருக்கலாம், என்னெல்லாம் நினைஞ்சு அது மாதிரி வியாதிகளுக்காக எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து தேவனுடைய பாதத்தில் வைங்க. எங்க சிலுவை பாதத்தில் வைங்க. அப்படியே ஜீவ ரத்தத்தால் எல்லாம் சரியாகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே எங்கள் யாவரையும் ஆண்டவரே என்னென்ன குறைகள் எல்லாவற்றையும் ஒரு உமது சிலுவை பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிகளை கொண்டு வைக்கிறோம் ஆண்டவரே. குறைகளை எல்லாம் வைக்கிறோம். குறைகள் நிறைவாக்கப்படுகிறனால் எல்லாவற்றையும் ஆண்டவரே இப்போது வைக்கப்பட்ட எல்லா இடத்திலும் உமது கல்வாரி ரத்தம் இறங்கட்டும், ஜீவ ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. நோய்கள் மீது ஆண்டவரே எந்த இடத்தில் சரீரத்தில் பலவீனமாகி இருக்கிறதோ அந்த இடத்தில் உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஒரு சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. வியாதிகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உமது ஜீவ ரத்தத்தால் சுகமாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது தழும்புகள் மீது சிந்திய ரத்தத்தில் காயப்பட்ட தழும்புகளால் ஆண்டவரே சுகமாக்கப்பட்டோம். இப்போது ஆண்டவரே உமது ஜீவ ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதாக, ஒவ்வொரு இடங்களும் சுத்திகரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தின் குறைவுகள், சீர்கேடுகள், பிள்ளைகள் ஆண்டவரே சுகத்திரம் ஆண்டவரே, கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளைகள் எல்லாம் மீது உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து ஓடுவதாக. ஹல்லேலூயா. குடும்பங்கள் சீராக்கப்படுவதாக.
ஹalleluya பரிசுத்தமாக்கப்படுவதாக ஹalleluya பரிசுத்தத்தில் பரிசுத்தமாகுவார்களாக குடும்பம் ஆண்டவரே எல்லா இடத்திலும் உமது ஜீவ ரத்தம் ஆண்டவரே பாய்ந்து சென்று பரிசுத்தப்படுத்துவதாக வியாதிகள் உள்ள இடங்கள் பரிசுத்தமாகட்டும் இயேசுவின் நாமத்தால் ஹalleluya 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 இயேசுவின் நாமத்தால் எல்லாம் பரிசுத்தமாகட்டும் ஹalleluya ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ளும்படியாக குடும்பங்கள் பரிசுத்தமாகட்டும் இயேசுவின் நாமத்தால் ஹalleluya 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 ஒரு ஜீவ ரத்தம் பாய்ந்து ஓடட்டும் ஹalleluya மனமாற்றத்துக்கு ஏதுவாக குடும்பங்களில் சீர்கட்டு இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே இதயங்கள் ஆண்டவரே சோதனை துண்டும்படியாக உள்ளங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஜீவ ரத்தத்தால் தொடப்படுவதாக உம்முடைய அன்பு அவர்களுக்குள் ஆண்டவரே பிரவேசிப்பதாக ஹalleluya உம்மை நேசிக்கும்படியான உயிர் ஜீவ ரத்தம் அங்கே ஒவ்வொருவருக்கும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தால் ஆமென் ஆமென் அடுத்ததாக மற்ற காரியங்களுக்காக நாம இப்போது ஜெபிக்கலாம். ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் இப்போது ஜெபிக்கலாம். கடன் பிரச்சனைகளுக்காக, திருமண காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல புத்தியை ஞானத்தை கட்டளை எழுவீராக, நல்ல படிக்க நல்ல மதிப்பெண் எடுக்க அவர்களுக்கு உதவி பண்ணுவீராக ஆண்டவரே. படிக்கிற நேரங்களில் ஆண்டவரே அவர்கள் நேரங்களை விடயம் பண்ணாமல் படிக்கக்கூடிய கிருபைகளை ஊட்டுவீராக. ஆண்டவரே உமது பலத்தோடு அவர்கள் படிக்க உதவி பண்ணும் ஆண்டவரே. முதுபலன் அவர்களுக்கு பூர்ணப்படுவதாக பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நேரங்களில் அவர்களுக்கு இடையூறுகள் ஆண்டவரே எதுவும் விவாதமாக ஆண்டவரே வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். கரங்களில் ஏந்தி கொள்ளும் பிள்ளைகளை அதே போல் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வசனங்களின்படி நடக்கிற பிள்ளைகளாக, குடும்பத்துக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே முக்கியமான பிள்ளைகளாக வழி நடத்துவீராக. உங்களுடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். குடிப்பழத்துக்கு பழக்கத்துக்கு அடிமையான மகன்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீ தொடுவீராக. உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹalleluya அவர்களும் ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற ஆண்டவரே கடன் பிரச்சனையில் அவர்கள் நீண்டு வெளியே வரும்படியான வழிபாடுகளை நீர் தொடர்ந்து கொடுத்தீராக. அதே போல ஆண்டவரே ஹalleluya குடும்பம் ஒவ்வொருவரும் உண்மை அறிகிற அறிவில் வளர ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளாக குடும்பமாக மாறும் அபிஷேகத்தால் குடும்பங்களை நிரப்புவீராக. ஜெப ஆவியை ஊற்றுவீராக குடும்பங்கள் எல்லாமே. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற வரங்களை கட்டளையிடுவீராக. அவர்களுடைய வரங்களை கண்டறியும்படி ஒரு கண்களை திறந்து கொடுப்பீராக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya சமாதானத்தை கேதுவான வேலையில அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை மேம்படுத்துவீராக. மீண்டும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றுக்கும் பதிலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அதிகாரி எழுப்பி ஜெபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பலத்தை கொடுக்க உமது அபிஷேகத்தால் நிரப்பும் அதிகாரி எழும்பி உமது கிருபைகளை உமது பிரசனத்தை பெறுகிறவர்களாக மாற்றுவீராக. அவர்களுக்கு பலத்தோடு அவர்கள் சோர்வின்றி ஆண்டவரை எழும்பி ஜெபிக்க அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம் இதவும் பகலும் உமது பிரசனத்திலே சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே ஆமென். அடுத்ததாக கடைசியாக மீண்டும் ஒரு ஜெபம் இருக்கு. என்ன ஜெபம் என்றால் அடுத்த மாசம் பிப்ரவரி நடந்து கொண்டிருக்கு. அடுத்த மாசத்துக்கான பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக திருப்பி ஒரு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன தேவைகள் என்னத்துக்கெல்லாம் பண தேவைகள் இருக்கு. வாடகை கிட்ட பிள்ளைகளுடைய ஃபீஸுக்காக பண தேவைகள் இருக்கலாம். இல்ல வேற ஒரு காரியங்களுக்காக இப்படியான ஒவ்வொரு இதுக்காகவும் பண தேவைகள், அடுத்து வீட்டு தேவைகளுக்காக வீட்டு சாமான்கள், மளிகை பொருட்கள், இப்படி ஒவ்வொரு தேவைகளுக்கும் பண தேவைகள் இருக்கு. அவர்கள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நோக்கி கேளுங்க. மாச வருமானம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கு ஒவ்வொரு நாட்களையும் குடும்பங்களை நடத்தி சொல்வதற்கு. அதனால் நாளைய தினத்தை குறித்து நீ கலங்கி தவிக்காதே என்று சொன்ன தேவன், வானத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன், நம்முடைய தேவைகளை அவர் ஒவ்வொரு நாளும் சந்திப்பார். அதற்காக நாம இப்போதே ஜெபிக்க வேண்டும். அடுத்த மாசத்துக்கான எல்லா தேவைகளுக்கான பண தேவைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இன்னைக்கு எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுப்பீராக. ஹalleluya ஹalleluya உமது பாசன மகிமை அளவில்லாமல் பொழியட்டும் குடும்பங்களில் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனின் மகிழ்ச்சியின் அபிஷேகம் ஹalleluya ஹalleluya அளவில்லாமல் குடும்பங்கள் ஊட்டப்படுவதாக. ஹalleluya ஹalleluya குடும்பங்களை நிரப்பும். உமது விடுதலை நாயகன் குடும்பங்களில் விடுதலைகளை கட்டளையிடுவீராக.
இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் சாட்சிகள் இப்போதும் நம்ம முடிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். God bless you.